அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளும் ஒரு நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அஷரி குலத்தினர் போரின்போது கையிருப்பிலுள்ள பயண உணவு இருப்பு குறைந்துவிட்டால் அல்லது மதீனாவில் தங்கள் மனைவி மக்களின் உணவு இருப்பு குறைந்து போய்விட்டால் தங்களிடம் எஞ்சி இருப்பதை ஒரு துணியில் சேகரித்து பிறகு ஒரு பாத்திரத்தைக் கொண்டு சமமாக தங்களுக்கிடையே அதை பங்கிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் என்னைச் சேர்ந்தவர்கள், அவர்களைச் சேர்ந்தவன் நான் என அபு மூசா அஷரி ரலி அறிவித்தார். சஹீஹ் புகாரி 2486. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, கலங்காதீர்கள். அல்லாஹ் கொடுப்பதை தாமதிக்கிறான் என்றால் உங்களின் செயல்களையும் உங்கள் எண்ணத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் கேட்கும் துஆவை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு போதும் ஈமானை இழந்து விடாதீர்கள். விரைவில் உங்கள் செயல், உங்கள் எண்ணம், உங்கள் துஆவிற்கு அல்லாஹ் பதில் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். மூசா நபி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு மத்தியன நகருக்கு நபி மூசா அவர்கள் தப்பித்து செல்கிறார்கள். கையில் உணவு பணம் என்று எதுவுமே இல்லாமல் தனி மரமாக நின்று கொண்டு இருந்தபோது இந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு, வேலை செய்ய ஒரு தொழில், சாலிஹான மனைவி, குடும்பம், செல்வம் என அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பே, நீ எனக்கு இறக்கியருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ராகசஸ் 24 சூரா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டில் உள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். யா அல்லாஹ், நான் உன்னிடம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் இயற்கையான நல்ல மரணத்தையும் இழிவும் கேவலமும் ஏற்படாமல் உன் பால் திரும்புவதையும் கேட்கிறேன். எனக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. நான் தேவையானவன். எனக்கு அருட்கொடைகளை வழங்குவாயாக. என் விரோதிகளும் என் மீது பொறாமை கொண்டோரும் என் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பளிக்காதிருப்பாயாக. அல்லாஹ்வே, உனது கைவசமிருக்கும் கருவூலங்களிலிருந்து நல்லவை ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். உனது கட்டுப்பாட்டில் உள்ள தீங்குகளில் அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه. பொருள்: எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரளச் செய்து விடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். எங்கள் இறைவா, எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் எங்களை நீ ஒன்று திரட்டுபவன். அல் குர்ஆன் 3-8. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை இறைவனிடம் பாவமன்னிப்பு கோரிவிட்டு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த தல் ஜலாலி வல் இக்ராம். இறைவா, நீ சாந்தியளிப்பவன். உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது. வலிமையும் மேன்மையும் உடையவனே, நீ சுபிட்சமிக்கவன் என்று கூறுவார்கள்.
முஸ்லிம் 1037